நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மயில் வந்துட்டு அந்த புடவையை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கார்த்தி எடுத்து காமிக்கிறாங்க. இந்த புடவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, அட இது நம்ம மகேஷ் மாப்பிள்ள அண்ணி மாயாவோட புடவை அப்படின்னு சொல்லி அதை கேட்டது கார்த்தி ஷாக் ஆகுறாங்க. நல்லா யோசித்ததை சொல்கிறீங்களா, இது அவங்களோட புடவை தானே அப்படின்னு கேட்க, ஆமாப்பா நான் நல்லா யோசித்ததை சொல்கிறேன், அவங்களோட புடவை தான் அப்படின்னு சொல்ல எந்த டவுட்டும் இல்லையே அப்படின்னதும், இங்கே பாருங்கள் மிஸ்டர் சிலம்பம், நான் வந்துட்டு எல்லாத்துலேயும் பவராக இருப்பேன், உங்களுக்கே தெரியும்ல, என்னதான் உங்கள் கண்ண அளவுக்கு பவர் இல்லைனாலும் ஏதோ கொஞ்சோன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நான் எந்த வேலையும் செய்யலை, உங்களுக்கே தெரியும், நான் வந்துட்டு வெட்டியாக தான் இருந்தேன். எல்லாரோட சேலையும் பார்த்துட்டு இருந்தேன், என் கண்ணில் பட்டது தான் இந்த சேலை. பார்த்ததுமே ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் அப்படின்னு நினச்சேன்ப்பா. ஆனால் பாடலை பார்த்ததும் தெரியுது அது நம்ம மாயானு. அப்புறமேட்டி மைண்டை டைவெர்ட் பண்ணக்கூடாது, ஒழுங்காயிரு மயிலே அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே வந்து கிளம்பிட்டேன்ப்பா. நான் யார் யார் என்ன சேலை கட்டினாங்கன்னு பார்த்தேன், அதில் இந்த சிலையை அந்த மாயா தான் கட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த திக்க மாயாவை காமிச்சிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக போகிறாங்க. சிஸ்டர் ரிப்போர்ட்டுக்கு வாங்க வர சொல்லியிருந்தீங்களா, நான் தான் மாயா அப்படின்னு சொல்ல, சரி வெயிட் பண்ணுங்க, அந்த அபாசன் கேஸ் தானே நீங்கள் அப்படின்னு சொல்ல, ஐயோ சிஸ்டர் ஏன் கத்துறீங்க, மெதுவாக பேசுங்க அப்படின்னதும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு ஆப்போசிட் ரூம்லேயே அவங்க டாக்டர் வந்துட்டு அவங்க மகளுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆத்தடியதா இந்த பிள்ளை கையை நம்ம தானே ஃபேனில் எடுத்து வச்சோம், அந்த பிள்ளை நம்மளை பார்க்குதே அப்படின்னு சொல்ல, அதே சமயத்தில் அந்த பொண்ணு வந்துட்டு மாயாவை பார்க்குறாங்க. நம்மளை கண்டுபிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க, ஆனால் அந்த பொண்ணு கேஷுவலாக எதுவும் தெரியாத மாதிரி இந்த பக்கம் திரும்பிடுது. ஆஹா நம்மளை அடையாளம் தெரியலை, எதுக்கும் இந்த டோரை வந்து லாக் பண்ணிவிடுவோம், அந்த பிள்ளை பார்க்குற வரைக்குமே பக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரும் டோரை லாக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அங்கிட்டு வந்துட்டு வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. மயிலும் கார்த்தி பேசிகிட்டு இருக்கப்போ டிரைவர் அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது. பார்த்தா கார்த்தி தான் கூப்பிட்றாங்க. கார்த்தி வந்துட்டு விறுவிறுன்னு கீழே போகிறாங்க. டாக்டர் மகளை வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுவோம், நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரவும் தான் அந்த பொண்ணுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருட்டுன்னு கிளம்பி ஹாஸ்பிட்டல் தான் வர்றாங்க. ஹாஸ்பிட்டலில் கார்த்தி சாமுண்டீஸ்வரி வரதை பார்த்து மாயா பயந்துடுறாங்க. இன்னும் இது இந்த அம்மா இந்த டிரைவர் இதுக்கு இங்கே வர்றாங்க, எங்கே போனாலும் நம்மளை விட மாட்டாங்க போல, வளைச்சு பிரச்சனை சூழ்ந்தே வருது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஓடி போய் மாயா வந்துட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ கார்த்தியும் நம்ம சாமுண்டீஸ்வரி சேர்ந்து டாக்டரோட மகளை வந்துட்டு பார்க்குறாங்க. இந்த அங்கே கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குடிக்க, சாமுண்டீஸ்வரி எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லுது. இந்த பக்கம் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அதை கேட்டது சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. என்ன வருத்தம் அப்படின்னு கேட்க, பொண்ணு மாப்பிள்ளையை நான் தான் ஜோடியாக வந்து பார்க்கல, அடுத்து வந்துட்டு எப்போ அந்த மாதிரி கல்யாணத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் எது கவலைப்படுற, ஒரு நாள் நீ வீட்டுக்கு வர்றப்ப சொல்லு, பொண்ணு மாப்பிள்ளை ஒன்றாவே உன் கண்ணில் காமிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. இதே சமயத்தில் நர்ஸ் வந்துட்டு ஹாலில் நின்றுக்கிட்டு மாயா மாயான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க, ஐயோ இவங்க என்ன என் பேரை ஏழை விட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க அங்கே இருக்காங்க, என்னால் வர முடியல, என்னால் தானே இந்த இடத்துல நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன், மாயா மாயா நீ என் பேரை ஏண்டி இப்படி ஏழை விடுற அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒளிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒளிஞ்ச ரூமுக்குள்ளே வந்துட்டு ஒரு சிஸ்டர் வராங்க. இன்னொரு சிஸ்டர் பார்த்து, இது என்ன டானிக்க தெரியுமா, மயக்க மருந்து, இதை போய் அந்த பேஷண்ட் பக்கத்தில் வச்சிருக்கா, அவங்க பாட்டுக்கு எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, பெரிய பிரச்சனை ஆகிடும், நர்ஸாக இருந்தால் இதெல்லாம் வந்துட்டு பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சாரிங்க வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் அதே யோசிச்சுட்டு இருந்தேன் அதான் கவனிக்கலை அப்படின்னு சொல்ல, இனிமேல் வேலையில் தான் கவனமாக இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாயா அங்கிட்டு போய் பேசி தொலைங்கடி, ஏண்டி என்ன சுற்றியே வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீயாக ஒளிஞ்சு நின்று வெளியில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி சாமுண்டீஸ்வரி அங்கே இல்லை, ரூமுக்குள்ளே போயிட்டாங்க, கதவு லாக் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே விறுவிறுன்னு வெளியில் வர்றாங்க. அந்த கத்திக்கிட்டு இருக்க சிஸ்டர் கிட்ட, சிஸ்டர் நான் தான் மாயா அப்படின்னதும், எங்கே போனீங்க, நான் எவ்வளோ நேரம் உங்களை கத்தி கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னதும், நான் இங்கே தான் சிஸ்டர் இருந்தேன், நீங்கள் தான் என்னை பார்க்கல அப்படின்னது, இல்லை நான் உங்களை நல்லா தேர்ந்தேன், நீங்கள் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க. இல்லை நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல, சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுத்ததுமே, நீங்கள் தானே மாயா அப்படின்றாங்க. என் பேர் மாயா இல்லைங்க ராதிகா, ராதிகா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னது, இல்லை நீங்கள் மாயா தான் சொன்னீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னது, இல்லை நான் ராதிகா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு தற்சமயத்துக்கு வெளியில் வந்தவங்க மாயாவை பார்த்துடுறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல மாயா திரும்பி பார்க்குறாங்க. இவன் கண்ணிலேயே சிக்கணும், யாரை பார்க்கக்கூடாதுன்னு தப்பிச்சு ஓடுறோமோ அவன் கண்ணிலேயே சிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. என்னங்க இது ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நேற்றுலேருந்து ஒரே தலைவலியாக இருக்குது, அதனால தான் ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. அப்படியா சரி சரி வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கார் பக்கத்தில் கூட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு அந்த புடவை இருக்குது, அதை எடுத்து வந்துட்டு கொடுக்குறாங்க. இது உங்கள் புடவை தானே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை கொடுக்க, அதை பார்த்ததுமே மாயா ஷாக் ஆகிடுறாங்க. இல்லைங்க இது ஏன் புடவை இல்லை அப்படின்னதும், இல்லை அங்கே வந்துட்டு மண்டபத்தில் மிஸ் ஆயிடுச்சா, மேனேஜர் கூப்பிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இது உங்கள் புடவை தான் நினச்சி தான் உங்ககிட்ட கொடுத்தேன், ஏதோ என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல அப்படின்னு சொல்ல, எங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு போனதே நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு
மாயா நான் கிளம்புறேன் எனக்கு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை உடனே கார்த்திக் வந்துட்டு சந்தேகமாக இருக்குது. மேனேஜர்கிட்டே கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த புடவை யாராவது வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஒரு லேடி அந்த மாப்பிள்ளையோட அண்ணின்னு சொன்னாங்க மாயா அப்படின்னதும் கார்த்தி வந்துட்டு ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ வந்துட்டு மாயா இதெல்லாம் பார்க்குறாங்க. இவன் என்ன இப்படியெல்லாம் நம்மளை வந்துட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான், இவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு சாமுண்டி சரி எனக்கு கோவில் வேலையெல்லாம் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கோவில் பக்கம் தான் வர்றாங்க. இங்கிட்ட லேடிஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சாமுண்டி சிரமம் இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே கிடையாது, அவங்களே இந்த கோவிலெல்லாம் நல்லபடியாக கட்டி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு சிவனாண்டியோட ஆட்கள்லாம் வராங்க. என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை கோவில் வேலைலாம் நல்லா போய்கிட்டு இருக்கலாம், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னதும் கூடயே சேர்ந்து நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரி காரில் இருந்து வந்து இறங்குறாங்க. சாமுண்டீஸ்வரி அம்மா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம பெண்களால் எல்லாமே முடியும், ஆண்கள்லாம் நினச்சிட்டு இருக்காங்க பெண்களால் ஒன்றுமே முடியாது, அவங்களால தான் எல்லாம் முடியும், நம்மளை வந்துட்டு மட்டம் தட்டிட்டு இருக்காங்க, இந்த கோவில் நம்ம நல்லபடியாக கெட்டி காமிச்சு பெண்களாலே சாதிக்க முடியும்னு காட்டணும் அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட வந்துட்டு சிவனாண்டி மனசில் நினைக்க, இது என்ன ரொம்ப வந்துட்டு பெண்கள்னு வந்துட்டு சும்மா வந்துட்டு தண்டார போட்டுக்கிட்டு இருக்கேன், இவளை வந்துட்டு அப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து இவளை மட்டம் தட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டு இருக்கேன். பொண்ணோட கல்யாணம் மட்டும் நல்லபடியாக முடியட்டும், நான் இதுக்கு உண்டான செலவு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன், எல்லா விழா வச்சாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இது ரொம்ப ஆடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி மனசில் யோசிக்க, இங்கிட்ட வந்துட்டு அம்மா நாளைக்கு முதல் மரியாதையும் கோவில் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கொடுக்கணுன்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னது. சேச்சே அதெல்லாம் எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட, இல்லைம்மா இது எங்களோட அன்பு கட்டளை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னது. சரி உங்களுக்காக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றாங்க. நாளைக்கு கலச தண்ணியை உங்கள் வீட்டுக்கு தாம்மா கொண்டு வருவோம், நீங்கள் தாம்மா பூஜை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, என் பொண்ணுக்கு தான் கல்யாணம், அவள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதனால் அவள் கையாலே வந்துட்டு பூஜை பண்ணி தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவங்க மாப்பிள்ளை வந்துட்டு இவங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய போது அவள் எப்பேற்பட்ட கேடு கட்டவேன், அதுக்கடுத்து நீ உசுரோட வாழ்ந்தே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு சிவனாண்டி வெளிப்படையாகவே பேசுகிறாரு. என்ன இது பொம்பளைங்கன்னு இருக்கே, ஆம்பளைங்களை வச்சு தானே கெட்ட வைக்கிற, இப்போ நம்ம பொம்பளைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்ல, ஆம்பளைங்களை மட்டத்தட்டணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது, பொம்பளைங்களாலே எல்லாம் முடியும்னு சொல்கிறது தான் என்னோட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சந்திரா வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு ஒன்று சொல்ல போகிறேன், அந்த டிரைவர் தான் இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம், நான் சொல்கிறத அக்காவே கேட்க மாட்டேக்கா அப்படின்னு சொல்ல, அந்த டவுட் எங்களுக்கு இருக்குது சித்தி, ஆனால் நம்ம சொல்கிறது தான் அம்மா வந்துட்டு கேட்க மாட்டேங்காங்க, டைம் கொடுத்துருக்காங்களே அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, ஒன்றும் பண்ண வேணாம், அவன்கிட்ட பேசக்கூடாது, அவன் எது கூப்பிட்டா கூட அவனுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது, நம்ம அப்படி இருந்தோனால அவனே வீட்டை விட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டு ரேவதி வர்றாங்க. சித்தி நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, நான் அவர் கூட பேசியிருக்கேன் பழகியிருக்கேன், அவர் ஒரு நாள் கூட இந்த வீட்டுக்கு கெட்டதுன்னு எப்பயுமே வந்துட்டு நினச்சது கிடையாது, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அம்மா தான் டைம் கொடுத்துருக்காங்களா, அது வரைக்கும் இப்படிலாம் பண்ணாதீங்க, உங்களோட எண்ணமே வந்துட்டு அவர் வீட்டை விட்டு வெளியில் அமிச்ச ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, உங்கள் சித்திக்கிட்ட இப்படிலாம் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இவங்க என்ன நல்லா இல்லைப்பா, இந்த விஷயத்தெல்லாம் கை விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன ரேவதி இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் சொல்ல, அவள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிட்டு இருக்கா, நம்ம ரூலில் வந்துட்டு நம்ம கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ